பிரவீனா சொன்ன மாதிரியான ஒரு காரியம். Just I want to tell you what happened last week, very similar to what Sister Pravina has shared. நமக்கு ஒரு ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார். There is a God one who answer all our prayers. அவரை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களிலே எதுவும் நடக்க முடியாது. Nothing will happen apart from God. Nothing will happen in our life. ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். He will never do any mistake. நமக்கு தீமையும் செய்ய மாட்டார். He will not do any harm to us. நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். We are his children. இந்த மாலை வேளையில இவ்விதமாக கூடி வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்காக வருகிறது என்பதே ஆண்டவர் நம்மேல் வைத்த மகா பெரிய தயவு. And as we come here together and worship God, that itself a God's great grace upon our life. ஞாயிற்றுக்கிழமைகளிலே சென்னை பட்டணத்தில் கேளிக்கைகள் பொழுதுபோக்குக்கெல்லாம் கொஞ்சமும் குறைவு கிடையாது. And city like Chennai, there is no limit to spend time and have an entertainment, particularly on Sundays. அதுலயும் சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு குறைவே இல்லை. Particularly in Chennai Chepakam, there is nothing less for them. நல்லது நடக்கிறது, மகா கெட்டது நடக்கிறது. There is good things also happening, big bad things also happening. இதெல்லாவற்றையும் தாண்டி நாம் இங்கே வந்திருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. So we have crossed over all these things. We come here means it is only by God's grace. பிரவீனாவை குறித்து நான் அதிகமாக ஜெபம் பண்ணுகிறேன். And for Pravina I pray a lot. அவர்களிடத்தில் சாட்சி சொல்ல கேட்கவில்லை. So we did not ask to share the testimony. ஆனால் அவள் சொல்ல வேண்டிய காரியம் இருக்கும் என்னுடைய மனதில் தோன்றினதுனால அவள் சாட்சி சொல்ல சொன்னேன். But I felt there is something she want to share, so I told her. கடந்த வெள்ளிக்கிழமை இரவில் என்னுடைய மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். Last Friday my wife was very sick. பயங்கரமான வயிற்று வலி. She also was suffering with a very bad stomach ache. முந்தின நாள் தான் ஆஸ்பத்திரியிலிருந்து அட்மிட் ஆகி அவர் டிஸ்சார்ஜ் வந்தாங்க. Just day before we went to the hospital, admitted, and we got the discharge and we came. டாக்டர் சரியா போகும் என்று சொன்னார்கள். Doctors said everything will be all right. ஆனால் அடுத்த நாள் முன்னால இருந்ததை விட ரொம்ப அதிகமாகி விட்டது. But it became very worse than before. தலைகீழாக நிற்க ஆரம்பித்து விட்டார்கள். She stood upside down. எனக்கு தாங்குவது கஷ்டமா இருந்தது. It was unbearable for me. ஒருவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. When other person is suffering, we cannot be peaceful. அடுத்த வேலைகளை செய்ய முடியாது. We can't do the other works also. காலையிலே 5 மணிக்கு நான் ஒரு ஜெபம் பண்ணினேன் ஆண்டவரிடத்திலே. Morning 5 o'clock I prayed a prayer to God. ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே. I said it's very difficult, God. இந்த வலியிலிருந்து இப்பொழுதே விடுதலை கொடுத்தாக வேண்டும். And I prayed, God, you need to deliver right now from this pain. நான் அடுத்த நாள் காலையிலே என்னுடைய ஊழிய காரியங்களை கவனிக்க வேண்டும். Because next day morning I need to do the ministry things. இப்படி இருந்தால் நான் இங்கே தான் இருக்க வேண்டியது இருக்கும். So if it happens, I have to be here only. நீர் சுகம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஊக்கமான ஜெபத்தை நான் எடுத்தேன். And I made a very earnest prayer, God, that you must heal her. அதற்கு முன்னாலே மருத்துவர்களுக்கு சொல்லிவிட்டோம் விதமாக ரொம்ப சீரியஸா இருக்குதுன்னு சொல்லி. Before that we told the doctor that the things are very serious. அவர்கள் அடுத்த நாள் எப்போ எப்போ வரீங்கன்னு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். And they were asking next day, when you are going to come, why you not come. So ஆனால் அடுத்தபடியாக மருத்துவமனைக்கு போகாதபடி ஜெபிக்கிற அந்த வேளையிலே ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். But without going to hospital, God has answered the prayer and God has given a healing. நான் அந்த ஜெப எண்ணெய் எடுத்து கொடுத்து வீட்டில் இருக்கிற சகோதரியிடத்தை கொடுத்து நீங்கள் தடவுங்கள்னு சொன்னேன். And I took that prayer oil and I asked the sister to apply. சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணேன். Just applied and told and I prayed. அவர் தலையில கை வைத்து ஜெபம் பண்ணேன். I put the hand upon their head and prayed. அந்த வலி அன்றைக்கு போனது தான். That day that pain went. அதற்கு அப்புறமா அந்த வலி வரவே இல்லை. Again that pain did not come again. மருத்துவர்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே எப்போ வரீங்கன்னு கேட்டுட்டு. Doctor keep on asking when you're coming. டாக்டர்ல அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு வராம இருக்குது தப்பு அப்படி சொன்னாரு. And doctor said you took an appointment, you are not coming, that's wrong, they said. நான் அவர்கிட்ட சொன்னேன். I said to them, தப்பு தான். It is wrong. அந்த கஷ்டமான சூழ்நிலையில எங்களுக்கு டாக்டர் யாருமே பக்கத்துல இல்ல. In that difficult situation there was no doctor with us. ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் சுகம் கொடுத்து விட்டார் என்று சொன்னேன். We prayed to God, God has healed, we said. அது கேட்டவர்கள் அது கிறிஸ்தவ மருத்துவமனையாக இருக்கு அப்படினாலே சில நேரங்கள் எப்படி நடக்கத்தான் செய்கிறது என்று சொன்னார்கள். And after hearing that, because that's a Christian hospital, they said sometimes happens like that. கர்த்தர் நல்லவர். God is good. உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இப்படி அவசர காலங்கள் ஏற்படும் போது நீங்கள் ஆண்டவரிடத்தில் உறுதியாய் பற்றிக்கொண்டு அவரிடத்தில்
விசுவாசத்தோட ஜெபம் பண்ணால் நிச்சயமாக சுகம் கிடைக்கும். And even in your troubled situation, when you pray to God, definitely God will அந்த deliver you. வயிற்று வலி அதற்குமாக வரவே இல்லை. After that, that stomach pain did not come again. அது பொல்லாத வயிற்று வலியாக இருந்திருக்கு. It may be a very severe stomach ache. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். God is good. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். May the name of the Lord be glorified. நம்முடைய ஊழியங்களை இன்னும் வலுப்படுத்துவதற்காக நம்முடைய சபை 3 பிரிவுகளாக பிரித்திருக்கிறோம். Now to strengthen our ministry, we have divided in 3 parts. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. Because the kingdom of God, it compels us. நாங்கள் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது வரைக்கும் நாங்கள் சபை மக்களை அழுத்தி பிடித்து கொண்டே இருப்போம், பலவந்தம் பண்ணி கொண்டே இருப்போம். Until we are alive, until the opportunities are provided to us, we will compel the church believers. அந்த ஞாயிற்றுக்கிழமையை கர்த்தருக்காக செலவழிக்க வேண்டியதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். Because we need to spend the Lord's day in the Lord's house, we are very firm in that. சிறுவர்களுக்கான ஊழியம் என்று ஒரு குழுவினரும், there is a group for children ministry. சூப்பர் சீனியர் என்று சொல்லி யூத் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பிரிவாகவும், and there is a super seniors for youth, எல்டர்ஸ் ஃபார் கிரைஸ்ட், and for thirdly the elders for Christ. கிறிஸ்துவுக்காக முதியவர்கள், மூப்பர்கள், and it is called as elders for Christ. 35 வயதுக்கு மேலே உள்ளவர்கள், above 35 years old. அவர்கள் தான் இந்த ஊழியத்தினுடைய அச்சாணிகளாக இருப்பார்கள். they are the cornerstone of this ministry. இனி நடக்க போகிற ஊழியங்கள் எல்லாம் அவர்கள் அந்த எல்டர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்லப்படுகிறவர்கள் வாலண்டியர்ஸாக இருப்பார்கள். Henceforth, whatever the ministry happens, this elders for Christ members will be the volunteers for those meetings. அதிலே மருத்துவமனை ஊழியர்கள் இருப்பார்கள், the hospital ministry people will சிறுவர் be there, ஊழியர்கள் இருப்பார்கள், the children ministry member will be there, சபை சந்திக்கிறவர்கள் இருப்பார்கள், எல்லாரும் and house இருப்பார்கள். visiting members also will be there. ஆகவே அந்த டீமாக பிரித்து நாம் இன்னும் சபை மக்களுக்கு ஊக்கமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று தலைமையில் உள்ள போதகர்களுக்கு நான் அறிவுரை கொடுத்து அந்த காரியங்கள் நடக்கின்றன. And we want to develop them by groups and involve them in ministry. I have coordinated all the leaders for those ministry. ஆகவே ஆலய ஆராதனை நேரங்கள் எல்லாம் வரன்முறைப்படுத்தி இருக்கிறோம். So we made organized all the timings of the different meetings. 11 மணிக்குள்ளான பாஸ்டர் செய்தியை முடிக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. And there is an order given to me that I need to conclude the message by 11 o'clock. ஊழியெல்லாம் சேர்ந்து என்னை அடக்கி பிடித்து வைத்திருக்கிறார்கள். And all the ministers, they come together and they holding me tightly. நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். I gladly accept that one. பிள்ளைகள் தலையெடுத்து வரும்போது அவர்கள் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். When the children are growing up, we need to listen to them. அவர்கள் நன்றாக செய்கிறார்கள். They are doing it a very good way. நல்ல ஒரு ஊழியர் குழுவை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given a good ministering team to us. கடுமையாக உழைக்கிறார்கள். They are working hard. கிளை சபை போதகர்களும் கூட அப்படிதான். All the branch church pastors as well. சபையின் மக்களை நாங்கள் கட்டாயப்படுத்துகிறோம். We are compelling the church people. நீங்கள் ஏதாவது ஒரு டீம்ல இருக்க வேண்டும். You need to be in one team. ஒன்றில் குழந்தைகளோடு இருக்க வேண்டும். At least you need to be with the children. இல்லது வாலிபர்களோடு இருக்க வேண்டும். At least you need to be with the youth. அல்லது பெரியவர்களோடு இருக்க வேண்டும். If not, you should be with the elders. மூன்று பேருக்கும் வித்தியாசமான செய்திகள், பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. And for 3 groups, 3 people, different 3 types of coaching and teaching have been given. உங்களுக்கு போர் அடிக்க கூடாது என்பதற்காக உங்களுக்கு சின்ன ஒரு டீ அல்லது ஸ்நாக்ஸ் கொடுப்பார்கள். And you feel bored, so we going to give some kind of refreshments. சரியாக 12:30 மணி 12:45 மணிக்கெல்லாம் முடிந்துவிடும். Exactly by 12:30 or 12:45 the meetings will conclude. உடனடியாக எல்லாரும் சேர்ந்து இங்கே இருந்து சாப்பிட வேண்டும். Immediately everybody together you can have your meal. கொஞ்ச நாளுக்கு பிள்ளைகள் மேலே இருந்து சாப்பிட்டது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இல்லை. For few days children were eating on top. I was not very happy with that. எல்லாரும் சேர்ந்து இருந்து சாப்பிடுதான் அது ஐக்கியம் என்று நான் கருதுகிறேன். And I believe everybody should come together and have a meal. I consider this one as a fellowship. பிள்ளைகளுடைய ஆராதனை ஒரு பக்கத்துல நடக்கும். And the children worship will take place one place. யூத் மீட்டிங் மற்றும் பெரியவருடைய மீட்டிங் இங்கே தனியாக நடக்கும். For youths and for elders it will be separately happen here. அந்த ஆராதனை 5-10 நிமிஷம் முடிந்த உடனே பிரிந்து விடுவார்கள். And there will be a united worship. After that they will go apart. சும்மா எதையாவது சொல்லி கொடுக்கிறது இல்ல. It is not telling whatever comes in mind. அதற்கு ஒரு சிலபஸ் வைத்திருக்கிறோம். There we have a syllabus for that one. அந்த சிலபஸின் படி பாட ஒழுங்கின்படி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். So we follow according to that syllabus. அந்த வாலிபர்களுக்கான பயிற்சியில அதுவும் சூப்பர் சீனியர்ஸ் என்று சொல்லப்படுகிற வாலிபர் ஊழியத்தில் அவர்களுக்கு தனி சிலபஸ் இருக்கும். பைபிள் காலேஜில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை சொல்லிக் கொடுப்பார்கள். And whatever is taught in the Bible college, same syllabus is taught for the youths. எல்டர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்லப்படுகிறதுலையும் ஒரு பைபிள் காலேஜில் சீனியர்ஸுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பார்களோ அதை சொல்லிக் கொடுப்பார்கள். And for elders of Christ also, whatever taught to the seniors in the Bible college, same thing has been taught there. வேதாகம கல்லூரிகளில் படித்து உயர்ந்த பட்டம் பெற்று
நல்ல அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள் தான் இதை நடத்துகிறார்கள். So those who are trained in a very good Bible college and got the degree, they are there to train. இதற்கு வருகை பதிவேடு அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணப்படுகிறது. There is attendance is maintained. ஒழுங்காக வருகிறவர்களுக்கு நம்முடைய டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இரவிலே ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். And I would like to give them a good prize, a reward on December 31st, those who come ஒரு regularly. குறிப்பிட்ட காலம் அந்த பாடங்கள் முடிந்த உடனே அவளுக்கு ஒரு சான்றிதழ் சர்டிபிகேட்டும் கொடுப்பதாக And தீர்மானித்திருக்கிறோம். after consider time, we can do the class and we want to give them a certificate as well. சும்மா ஆலயத்துக்கு வந்தது மட்டுமல்ல, Not only coming to the church, தனியாக ஒரு கோர்ஸ் நீங்கள் படித்திருக்கிறீர்கள். and you have come and you have done a course with us. டைப்ரைட்டிங் படிக்கிறது போல, As you learn the typewriting, கம்ப்யூட்டர் படிக்கிறது போல, as you learn the computers, டிரைவிங் படிப்பது போல, as you learn driving, இது ஒரு தனி கோர்ஸாக இருக்கும். it will be like a course for you. இதற்கு படிப்போ பட்டமோ பணமோ ஒன்றுமில்லை, எல்லாமே இலவசம். There is no degree, there is no money, everything is இது free. முடிந்ததுக்கு அப்புறமாக உங்களுக்கு நல்ல சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க So after this one, every Sunday, a good food will be served for நான் you. ஆலயத்திற்கு வந்துவிட்டு இதில் பங்கு பெறாமல் எஸ்கேப் ஆகி போகிறேன், அது என்னுடைய திறமை என்று சொல்லி எங்களை யாரும் நினைக்கக்கூடாது. And you should not think that with my all talent I try to escape out of the church. இன்றைக்கு 1-2 பேர் போனார்கள். Today few of them have stepped out. நான் இதை என்னுடைய சொந்த அவசியத்துக்காக செய்யவில்லை. I'm not doing for my own benefit. ஏசி ஓடுகிறது, எலக்ட்ரிசிட்டி பணம் பயங்கரமான சார்ஜ் போடுது. And AC is keep on going, electricity, the bill is running. இதெல்லாம் கொஞ்சம் கூட கணக்கில் பார்க்காதபடி ஸ்நாக்ஸ் கொடுத்து 1 மணி நேரம் பாடம் கற்றுக் கொடுத்து அப்புறம் சாப்பாடு கொடுக்குறோம். And we are not counting anything, but we give them a snacks, we give them a class, then we give them a lunch. இப்படி எனக்கு தெரிந்த எந்த ஊர்லயும் எந்த நாட்டிலையும் எந்த சபையிலும் இப்படி செய்கிறதே கிடையாது. According to me, there is nothing like this. Never happens in any church, in any country, nowhere. எவ்வளோ காணிக்கை கொண்டு வந்தீங்க, காணிக்கை கொடுக்குறோம், தாராளமாக கொடுங்க, அப்படி தான் பிரசங்கம் பண்ணுவார்களே தவிர உட்கார்ந்து படித்து நீங்கள் மேல்நிலைக்கு வர வேண்டும் என்று யாரும் கவலைப்பட மாட்டார்கள். And people, churches are worried how much money you are giving, but no church is worried that you come up in your நீங்கள் life. இதை விளையாட்டாகவோ சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. Don't take it lightly or take it playingly this thing. ஊழியர்களுக்கு சரியான ஊழியர்கள் பயிற்சி பெற்றவர்களாக அவர்களுக்கு சரியான ஆலோசனை கொடுத்து இந்த காரியங்களை செய்கிறோம். And as we give them a very proper training to take a leadership, we give them very orderly way. ஆராதனை முடிந்த உடனே வீட்டுக்கு போவதை அது ஒரு திறமை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. And you should not consider it's my talent. Right after the service I will go home. ஒரு நாள் வருத்தப்படுவீர்கள். And one day you will worry about that. நீங்கள் ஆலயத்துக்கு வருவது மாத்திரமல்ல, It's not only you coming to the உங்களுடைய church. எதிர்கால ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய காரியங்களை இப்பொழுதே யோசிக்க வேண்டும். And you need to think about your future life as well. எனக்கு தெரிந்து நம்முடைய சபையில் உள்ள அநேக விசுவாசிகளாக இப்பொழுது இருக்கிறவர்கள் கொஞ்ச காலத்திலே ஊழியக்காரர்களாக மாறிவிடுவார்கள். And I know some of them, those who are a church member, believer, coming days you will become the servant of God. எனக்கு தெரிந்து இப்பொழுது உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் எல்லாரும் மிஷனரி மார்களாக இதர இடங்களுக்கு சென்று விடுவார்கள் என்று நான் பூர்ணமாய் விசுவாசிக்கிறேன். And I believe very strongly people, those who are ministering to you right now, they will become a great missionaries and move out from different places. கட்டாயப்படுத்துகிறது இல்லை. I'm not compelling anybody. நான் யாரிடத்தில் இதை பற்றி பேசுகிறதும் இல்லை. I'm not speaking to anybody with this. நான் அரசாங்க உத்தியோகத்திலே சந்தோஷமாக இருந்த காலங்களிலே ஆண்டவர் என்னை அழைத்து போதும் வெளியே வா என்று மிக திட்டமாக பேசினார். When I was working for the government, that time God clearly spoke to me, you come out and you go to this particular அரசாங்கம் place. எனக்கு நிறைய சலுகைகள் எல்லாம் கொடுத்திருந்தார்கள். And government has given me so many schemes and அரசாங்க offers வேலையை to me. செய்து கொண்டு ஊழியமும் செய்யணும்னு சொல்லி அரசாங்கம் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. And government has given me order and issued me an order that you can work for the government, at the same time you can do the ministry as well. எனக்கு பல சலுகைகள் எல்லாம் They கொடுத்திருந்தார்கள். given me so many schemes for me. நான் சந்தோஷமாக இருந்தேன். I was very glad in that one. அரசாங்க வேலையும் செய்து ஊழியம் செய்கிறோமே என்று சொல்லி மிகுந்த சந்தோஷமாக இருந்தேன். I was very glad about that. I was working for the government and I was working for the ministry as well. அரசாங்கத்துக்கு மிக கடுமையாக உழைத்திருக்கிறேன். I worked hard for the government as well. பல திட்டங்களை அரசாங்கத்துக்கு கொடுத்தேன். And I given many plans to the அந்த government. திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்தி இன்றைக்கு அரசாங்கம் நல்ல வருமானம் ஈட்டி கொண்டிருக்கிறார்கள். Today government applied those schemes and government is excelling in a very good way. அதனால எனக்கு அரசாங்கம் வேறு பல நன்மைகளையும் செய்தார்கள். So because of that, government has given me some other favors as well. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். God called me for his நான் ministry. யாரிடத்திலையும்
போகலாமா போக வேண்டாம் என்று I கேட்கவில்லை. did not ask anybody, shall I go or not. ஆண்டவர் சொன்ன அதே நாளிலே நான் என்னுடைய வேலைக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஊழியத்துக்கு முழு நேரமாக வந்தேன். When God told me on that same day, I put a full stop to my job and come to the ஆண்டவர் எனக்கு ministry. சொன்னார், உன்னை இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். And God told you, as you are today, I will increase you 1,000-fold. நான் பின்தரும்பி பார்க்கும்போது 1000 மடங்கு இல்ல 10,000 மடங்கு என்னை When ஆசீர்வதித்தார். I turn back and see, it is not only 1,000-fold, God has blessed me more than உலகம் 10,000-fold. முழுமையில் உள்ள மக்கள் நம்முடைய செய்திகளை கேட்கிறார்கள், படிக்கிறார்கள், நம்மை பற்றி நினைக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். And people all over the world listening to our message, they think about us, they pray for us. இது ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய ஊழியம் அல்ல, It is not one single person's இது ministry. ஒரு ஸ்தாபனம். It is an organization. ஆண்டவருடைய வருகை மட்டும் நடந்து கொண்டே இருக்கும். It will be keep on going until யார் the Lord இருந்தாலும் come யார் back. போனாலும் ஆண்டவருடைய ஊழியம் நடந்து கொண்டே இருக்கும். Whoever is there or not there, this ministry will இது keep சரியான on going. அரசாங்க பதிவு பண்ணப்பட்ட ஒரு ஸ்தாபனம். It is well established, recognized by the government itself. அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஒழுங்காக நடைமுறைப்படுத்துகிற ஒரு ஸ்தாபனம். It is an organization which is run according to the government rules and regulations. வரும் காலங்களிலேயும் யாரிடத்திலேயும் கை நீட்டி காசு கேட்க வேண்டிய அவசியம் இல்லாதபடி எல்லா காரியங்களும் கஷ்டமில்லாமல் நடப்பதற்குரிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் அடியன் மூலம் செய்திருக்கிறார். And God has done through His servant in future days also. We no need to stretch our hand for the need of this ஆகவே ministry. நீங்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். I need to come and learn. இப்பொழுதே ஆயத்தமாக வேண்டும். Now itself we need to prepare. நீங்கள் கட்டாயமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் நாட்கள் வரப்போகிறது. And you have to compulsorily you have to do the ministry. The days are coming. நான் சரியான படிப்பு படிக்கவில்லை, I am not properly educated. எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, I don't know to pray. பாட்டு பாட தெரியாது, I don't know to sing. இசைக்க தெரியாது. I cannot play the music. இப்படிப்பட்ட எந்த சாக்கு போக்கும் சொல்லாதபடி நீங்கள் ஊக்கமாக தைரியமாக ஆண்டவர் உங்களை அழைக்கும் போது ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியத்தோடு எழுந்து நின்று ஆண்டவருக்கு செயல்பட இது ஒரு வாய்ப்பை And உண்டாக்கும். this is an opportunity where you will not make any excuse. You will come up and shine for God's glory. காணிக்கை கேட்கறதில்லை, We are not getting any இந்த offering. மீட்டிங்ஸ்ல காணிக்கை பெட்டி வைக்கிறதில்லை, We are not keeping any offering box in this meeting. ஃபீஸ் வைக்கிறதில்லை, No fees for this one. நாங்கள் டீ கொடுக்கிறோம் We serve you அல்லது tea. ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்தீங்க? டீயா ஸ்நாக்ஸ்? சரி, ஏதோ ஒன்றை கொடுக்கிறார்கள். We give a refreshment. அப்புறம் நல்ல சாப்பாடு கொடுக்கிறோம். We give a very good meal to இதை you. விட என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். And apart from this, what you want, you say, we will do it for you. ஆண்டவர் உங்களை May ஆசீர்வதிப்பாராக. God bless you all. இதை இந்த ஊழியங்களை பொறுப்படுத்தி நடத்துகிற அருமை ஊழியக்காரர்களை நான் மெச்சுகிறேன். And people, those who take initiative in this ministry, I appreciate them. நான் யாரையும் பார்த்து நன்றாக செய்தார்கள் நான் சொல்லுகிறதில்லை. And I don't see them and I say that you have done a good job. அது சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டிய நேரத்திலே சொல்ல வேண்டும். And I need to say that one. I will say when I need நல்ல to say. ஊழியர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God has given a good ministers அது to us. சமையல் ஊழியமாக இருந்தாலும் சரி, It can be a cooking ministry. நிர்வாக போதகருடைய நிர்வாகமாக இருந்தாலும் சரி, It can be a pastoral administration as காணிக்கையாக well. இருந்தாலும் சரி, It can be offering. ஊழியர்களின் எந்த கிளையாக இருந்தாலும் சரி, நல்ல தரமான ஊழியர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதற்காக நான் கர்த்தரை It can be ஸ்தோத்திரிக்கிறேன். any kind of ministry branch. God has given a good servant of God. So I praise God for that ஒரு one. காலத்தில் எல்லாவற்றையும் நான் மட்டும்தான் செய்தேன். Once upon a time, I used to do everything. இப்ப நான் மட்டும் சும்மா இருக்கிறேன். But now I am sitting நல்ல silently. தரமான ஊழியர்களை ஆண்டவர் God கொடுத்திருக்கிறார். has given a good qualified quality இந்த ministers சபையில் to us. இருக்கிற ஒழுங்கு முறைகளும் இந்த சபையினுடைய நடைமுறைகளின் போல நீங்கள் ஒரு சபையை கூட நீங்கள் பார்க்க முடியாது. And the things, the organizing, the orders which happen in this church, I challenge you, you will not see anywhere in any other church. ஆட்கள் நிறைய வரலாம், நிறைய ஏராளமான ஆட்கள், Many people will come, ஆனால் ஒன்றும் தேராது. but nothing will happen. ஆனால் இங்கே அப்படி இல்லை. But it's not here like that. யார் யார் அவர்கள் அவர்கள் ஊழியக்காரர்களாக உருவாக்கப்படுகிறார். Whoever comes here, they're becoming like a servant of God. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you all. நம்முடைய சபையை சார்ந்த தம்பி ஆபிரகாம், ஆட்டோவில் வருகிற தம்பி ஆபிரகாமுடைய தாயார் மரித்து விட்டார்கள். Today our church member brother Abraham, his mother has been passed away today. அவருடைய பாடி ஆபிரகாமுடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது சொன்னார்கள். So they placed her body at our home. சகோதரிகள் இன்றைக்கு இரவிலேயோ நாளை காலையிலே போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இன்றைக்கு ராத்திரியிலே போய் பார்ப்போம். And I request all the sisters and other servant of God, go and visit them tonight and as well as tomorrow morning. அவருடைய அடக்க ஆராதனை அவர்களே நடத்துவார்கள். And they will do their the funeral. நாம் அங்கு சென்று நம்முடைய அனுதாபத்தையும் நம்முடைய அன்பையும் தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக Just we need to go and show our comfort to them. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you all.
கோரஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். நாம் ஒரு கோரஸ் மட்டும் நம்ம ஒரு அடியை பாடுவோம். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. எல்லாம் சொல்லாமா? நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. ஆமெனப்பா. இந்த செய்தியின் பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சப்பா, எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுங்க, எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. தகப்பனே, நீரே ஆளுகை செய்யுங்க. மீட்பர் இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Let us all stand together. இப்பொழுது நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். Let us all stand together. எல்லாரும் எழுந்து நில்லுங்களேன் கொஞ்சம். If you are taking so long to stand, டைம் எடுத்தீங்கன்னா so I will take very long to finish. நானும் நிறைய நேரத்தை எடுத்துக்கொள்ளுவேன். So let us shake our neighbor's hand. பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து So give them a hug. ஒரு கட்டி தழுவுங்கள். Give them a hug. மின்னலா சிஸ்டர் கட்டி பிடிங்க. நல்லா சிஸ்டர் பண்ணுங்க. ஓகே. பாஸ்டர்ஸ் நீங்களும் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே. மன்சூர் அண்ணா பண்ணலையா? ஓகே ஓகே. ப்ளீஸ் பி சீட்டட். எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. How many of you are happy? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Lift up your hands. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? ஆமென். ஹல்லேலூயா. Okay. How many of you are not happy? எத்தனை பேர் சந்தோஷமா இல்ல? பரவாயில்ல, ஒரு கை வருது. Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, even if you are happy or not happy, நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி. Hallelujah. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Yes. Doesn't matter whether we are happy or not happy. நாம் சந்தோஷமா இருக்கிறோம் இல்லை என்பது கணக்கு இல்ல. We need to praise God. நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். So in this evening, இந்த மாலை வேளையிலே so I have a special topic to speak to you. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு விசேஷித்த தலைப்பின் அடிப்படையில் நான் பேச விரும்புகிறேன். So it is a future thing. அது ஒரு எதிர்காலத்தை குறித்ததான ஒரு காரியம். So today many people and almost everybody is talking about future. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது எல்லா மக்களும் அவருடைய எதிர்காலத்தை குறித்து பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். So people are talking about Russia and Ukraine. அநேக நபர்கள் பேசுகிறார்கள், உக்ரைனுக்கும் ரஷ்யாவை பற்றி பேசுகிறார்கள். And people are talking about Israel and Iran. இஸ்ரேல் ஈரானை குறித்ததான காரியங்களை பேசுகிறார்கள். And people are talking about India, Pakistan, China. இந்தியா, பாகிஸ்தான், சைனாவை குறித்த காரியங்களை எதிர்காலத்தை பேசுகிறார்கள். And people everywhere talking about gas cylinder. எல்லாரும் அந்த கேஸ் சிலிண்டரை பற்றி பேசுகிறார்கள். And all are talking about petrol. எல்லாரும் அந்த பெட்ரோலை பற்றி பேசுகிறார்கள். And people are talking about global warming. எல்லாரும் உலக வெப்பமயமாகுதலை குறித்து பேசுகிறார்கள். And people are talking about drinking water. எல்லாரும் குடிநீரை பற்றிதான ஒரு காரியத்தை பேசுகிறார்கள். And people are talking about education. கல்வியை குறித்ததான காரியத்தை பேசுகிறார்கள். And people are talking about what will happen to Tamil Nadu in future. மக்கள் பேசுகிறார்கள், தமிழ்நாட்டின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று குறித்து பேசுகிறார்கள். Will DMK come again?
திரும்பவும் திமுக வருமா என்று பேசுகிறார்கள். Will TVK continue? இல்ல டிவிக்கே இருக்குமா என்று பேசுகிறார்கள். Will Modi come again? இல்ல மோடி திரும்பி வருவாரான்னு Will பேசுகிறார்கள். Rahul come again? இல்ல ராகுல் காந்தி வருவாரா என்று And பேசுகிறார்கள். all the people are talking various things about future. எல்லா நபர்களும் ஒரு சில காரியங்கள் எதிர்காலத்தை குறித்து வெவ்வேறு பகுதியிலே பேசுகிறார்கள். So even when I was in the school, people are talking about future. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதும் எதிர்காலத்தை குறித்து பேசுவார்கள் மக்கள். So people are talking about food. மக்கள் உணவை குறித்து பேசுவார்கள். So will there vegetables will be available? காய்கறி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார்கள். In the future, whether the fruits will be available. எதிர்காலத்துல பழங்கள் இருக்குமா என்று குறித்து பேசுவார்கள். My dear friends, everybody is talking about future. எனக்கு அன்பானவர்களே, எல்லா மக்களும் எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார்கள். During COVID time, இந்த கொரோனா காலகட்டத்தில் everybody were talking the world is going to end. எல்லா மக்களும் பேசினார்கள், அவள்தான் உலகம் முடிந்து விட போகிறது என்று பேசுகிறார்கள். Now after COVID, we come out of the COVID. நாம் கொரோனாவை தாண்டி வந்து விட்டோம். And still some people are talking about COVID. ஆனா இன்றைக்கும் சிலர் கொரோனாவை குறித்து பேசிக் But கொண்டிருக்கிறார்கள். nobody caring about that. ஆனா யாரும் அதை குறித்துதான ஒரு அக்கறை இல்லை. But because people are thinking something else in the future. ஏனென்றால் மக்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து என்னவா இருக்கும் என்று சொல்லி யோசித்துக் My dear கொண்டிருக்கிறார்கள். friends, everybody is talking about future. எனக்கு அன்பானவர்களே, எல்லா ஜனமும் எதிர்காலத்தை குறித்து பேசிக் கொண்டே So இருக்கிறார்கள். really what will happen in future? உண்மையிலே எதிர்காலத்தில் என்னதான் நடக்க போகிறது? People are telling this world will vanish. மக்கள் சொல்கிறார்கள் இந்த உலகம் அழிந்து போய்விடும். And sun will become dark. சூரியன் இருளாய் மாறிவிடும். And moon will become dark. நிலா இருளாய் மாறிவிடும். And there will be no rain. அங்க மழையே வராது. And there will be no wind. அங்க காற்றே வராது. And so many things people are talking about. அநேக காரியங்களை மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். Really what is going to happen in the future? உண்மையிலே எதிர்காலத்தில் என்னதான் நடக்க போகிறது? Will this world end or not? இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு இருக்கா இல்லையா? Yes or no? இருக்கா இல்லையா? இருக்கு. People are telling definitely there is end for this. எல்லா மக்களும் சொல்றாங்க உண்மையிலே ஒரு முடிவு என்பது ஒன்று இருக்கிறது என்று சொல்லி. Because people have done so many things. ஏன்னா மக்கள் அநேக காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். So everything must to come to an end. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. Yes or no? ஆமாவா இல்லையா? My dear friends, no matter what will happen in future, எனக்கு அன்பானவர்களே, இந்த எதிர்காலத்துல என்ன நடந்தாலும் சரி, when people are talking about future, ஜனங்கள் எல்லாரும் எதிர்காலத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தாலும் my dear சரி, friends, in this evening, எனக்கு அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலே if Jesus is not coming back, there is no future. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் வராமல் போனால் அங்கே எதிர்காலம் என்றே ஒன்று கிடையாது. Hallelujah. 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 No matter what will happen or don't happen in the future, but my Lord Jesus is going to come back. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் நடக்காது என்பதை குறித்து தான் அக்கறை இல்லை. ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அவர் வரப்போகிறார். Hallelujah. Hallelujah. How many of you believe this one? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. This entire world is waiting only for Jesus' return. இந்த மொத்த உலகமும் காத்து கொண்டிருக்கிறது ஒரே காரியம் என்னவென்றால் ஆண்டவருடைய வருகை குறித்து. People are not waiting for a world war. மக்கள் உலக போருக்காக அவர்கள் காத்து கொண்டில்லை. People are not waiting for a great famine. உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு நேராக அவர்கள் காத்து கொண்டில்லை. But the world is waiting for only for the return of Lord Jesus Christ. ஆனால் இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிற ஒரே காரியம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. So in this evening, இந்த மாலை வேளையிலே so I'm going to talk about Jesus coming soon. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்பதை குறித்து நான் பேசப் போகிறேன். So hold your neighbor's hand. உங்களுடைய பக்கத்துல இருக்க கரங்களை பிடித்து சொல்லுங்க. So tell them. அவங்களை பார்த்து சொல்லுங்க. Don't tell, wait. இருங்க, சொல்லாதீங்க, நான் So சொல்றேன். they are so hurry because in 5 minutes it's going to be 7:30. No matter what, they want to finish it. எல்லாம் ரொம்ப அவசரமா இருக்காங்க. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது 7:30 ஆகிறதுக்கு. அதனால சீக்கிரமா முடிச்சிட்டு போலாம்னு இருக்காங்க. So just hold their hands. எல்லாரும் உங்க பக்கத்துல இருக்க கரங்களை பிடித்து அவங்க கரம் பிடிக்கலையே. பிடிங்க, யாரும் பிடிக்காம இருக்காதீங்க. ஆமா. Tell them. அவங்களை பார்த்து சொல்லுங்க. Jesus is going to come soon. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். Yes, Jesus is going to come soon. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். My dear friends, yes. If you open in your Bible the book of 1 Thessalonians. உங்களுடைய வேதாகமத்தை திறந்து முதலாவது தெசலோனிக்கேயருக்கு நேராக நாம் போகலாம். So if you open the book of 1 Thessalonians, இந்த முதலாவது தெசலோனிக்கேயரை நாம் பார்க்கும் பொழுது the 1 Thessalonians book talk about the second coming of Lord
Lord Jesus Christ. இந்த முதலாவது தெசலோனிக்கேயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறித்து பேசுகிறதாக இருக்கிறது. So mainly the main purpose of writing this letter, Paul want to remind people that Jesus is coming soon. பவுல் இந்த நிருபத்தை எழுத முக்கிய காரணம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார் என்பதை முக்கியத்துவப்படுத்துவதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறார். And also he want to remind the people why Jesus is coming back. ஒரு விசையாய் அந்த மக்களுக்கு அவர் ஞாபகப்படுத்துகிறார் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வர வேண்டும். Why Jesus is coming again. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வர வேண்டும். My dear friends, that is the main focus in the first Thessalonians. எனக்கு அன்பானவர்களே அதுதான ஒரு முக்கியமான காரியம் இந்த முதலாவது தெசலோனிக்கேயர்ல. So if you read the book of first Thessalonians, நீங்கள் முதலாம் தெசலோனிக்கேயர் நீங்கள் வாசிக்கும் பொழுது it is written by Paul in his second missionary journey. பவுல் அவருடைய இரண்டாவது மிஷனரி பயணத்துல அவர் இந்த கடிதத்தை எழுதுகிறார். When he was in Corinth, he remembered the Thessalonica and is writing this letter. அவர் கொரிந்து பட்டணத்தில் இருக்கும் பொழுது அவர் தெசலோனிக்கா அந்த தேசத்தின் மக்களுக்கு நினைவாக அந்த கடிதத்தை எழுதுகிறார். So I don't want to elaborate and give much background about how this Thessalonians begin. இதை குறித்துதான் அந்த பின்னணியத்தை நான் மிகவும் தெளிவாக சொல்ல நான் இப்பொழுது பிரயாசப்படவில்லை. So let us straight away move into the points why Paul is writing this Thessalonians to the people. நாம் நேரடியாக அந்த கருவுக்குள்ளாக போவோம் எதற்காக பவுல் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். The main reason why Paul is writing to the Thessalonians, that is he want to remind that Jesus is coming soon. இந்த தெசலோனிக்கே கடிதத்தை எழுத முக்கிய காரணம் அந்த தெசலோனிக்கே பட்டணத்திற்கு ஞாபகப்படுத்துகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார் என்று. If you read chapter 1 verse 10, நீங்கள் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க. Can somebody read that one? யாராவது வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனி வரும் கோபாக்கினிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவீர்களே. Hallelujah. 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 Jesus is going to come again. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார். Tell me, Jesus is going to come again. எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார். Why is going to come? ஏன் வரப்போகிறார்? So in verse 10 it இந்த says, 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது Jesus Christ is coming again to rescue his church from the coming wrath. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மறுபடியும் வரப்போகிறார். அவருடைய சபையை எல்லா ஆக்கினைக்கு கோபாக்கினைக்கிலிருந்து விடுதலையாக்கும்படியாக அவர் திரும்பவும் வரப்போகிறார். My dear friends, why Jesus is going to come back? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார்? Jesus is going to come and take his church. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அவருடைய சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக. Why he want to take the church? எதற்காக சபை எடுத்துக்கொள்ளப்பட Because வேண்டும்? he want to come and rescue the church. ஏனென்றால் அந்த சபையை அவர் பாதுகாக்கும்படியாக அவர் வரப்போகிறார். மீட்கும்படி அவர் வரப்போகிறார். Coming to rescue the church from the wrath. அவர் அந்த கோபாக்கினையிலிருந்து சபையை மீட்கும்படியாக அவர் வரப்போகிறார். Why he want to rescue? ஏன் அவர் மீட்க வேண்டும் சபையை? My dear friends, as everybody is talking, எனக்கு அன்பானவர்கள் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறது this போல world is going to end, this world is going to end. இந்த உலகம் முடிவடைய போகிறது, இந்த உலகம் முடிவடைய போகிறது. There is so many problem is going to happen. There's going to be earthquake, there's going to be famine, there's going to be war, so many things going to உலகத்தில் happen. अनेक காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நில அதிர்வுகள், அதுபோல பேரழிவுகள், போர்கள் என்று சொல்லி अनेक காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. It has been happening from the day of creation. இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது அது உலகம் தோன்றின நாளிலிருந்து இருந்து நடந்து கொண்டிருக்கிறது. But my Jesus is going to come soon. ஆனா என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். He want to rescue the church from the wrath. அவர் அந்த சபையை கோபாக்கினையிலிருந்து மீட்கும்படியாக அவர் வரப்போகிறார். Why he want to rescue? ஏன் அவர் மீட்க வேண்டும்? Because he shed his blood for this church. ஏனென்றால் அவருடைய இரத்தத்தை இந்த சபைக்காக அவர் செலுத்தியிருக்கிறார். Because he gave his life for this church. அவர் அவருடைய வாழ்க்கையை இந்த சபைக்காக செலுத்தியிருக்கிறார். Because he gave his life for this church. அவர் அவருடைய வாழ்க்கையை இந்த சபைக்காக அவர் கொடுத்திருக்கிறார். Because he died for this church. ஏனென்றால் அவர் இந்த சபைக்காக மரித்திருக்கிறார். He was buried for this church. அவர் இந்த சபைக்காக அடக்கம் He பண்ணப்பட்டிருக்கிறார். was rose again for this அவர் church. திரும்ப உயிர்த்தெழுந்திருக்கிறார் இந்த சபைக்காக. So he is going to come and rescue this church from the wrath. அவர் மீண்டும் வரப்போகிறார் எல்லா கோபாக்கினிலிருந்து
பிரச்சனைகளிலிருந்து இந்த சபையை மீட்கும்படியாக அவர் மீண்டும் If வரப்போகிறார். you read Isaiah chapter 53 verse 5, நீங்கள் ஏசாயா 53ஆம் அதிகாரம் it is talk about அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது இப்படியாக சொல்லுகிறது. how Jesus saved the people. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய ஜனங்களை அவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி You read in Isaiah chapter 53 verse 5. நீங்கள் ஏசாயா 53:5 வாசிங்க. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணார். Yes, that's all. Because of the wrath which supposed to come upon our life. ஏனென்றால் அவர் நம்மளுடைய கோபாக்கினைக்கு அவர் இணங்கி அவர் வந்திருக்கிறார். He paid the price for this one. அதற்காக அவர் விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். So he want to come and rescue this church from that wrath. அவர் மீண்டும் வந்து இந்த சபையை கோபாக்கினிலிருந்து மீட்டெடுக்க அவர் மீண்டும் My வரப்போகிறார். dear friend, Jesus is going to come and save you. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் உங்களை அவர் He is going to பாதுகாக்கும்படியாக. rescue from all the problems of your அவர் life. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து உங்களை மீட்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். You want to put an end to all the problems of your உங்களுடைய எல்லா life. பிரச்சனைக்கு ஒரு முடிவை தரும்படியாக அவர் வரப்போகிறார். And secondly, இரண்டாம் காரியம், if you read the chapter 2 verse 19, நீங்கள் தெசலோனிக்கேயர் 2:19 can வாசிக்க somebody read very fast? யாராவது வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Jesus is going to coming back again. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார். Why is going to come back? ஏன் வரப்போகிறார்? He want to rescue the church. அவர் சபையை மீட்கும்படியாக வரப்போகிறார். Secondly, இரண்டாம் காரியம், he want to take the church and take it into the presence of God. அவர் சபையை எடுத்துக்கொண்டு அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக அதை நடத்தும்படியாக அவர் போகிறார். He want வருகிறார். to take this church. அவர் சபையை எடுத்து He want to take it in the presence of God. அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக அவர்களை தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக அவர்களை நடத்த போகிறார். Because we are fallen short of God's glory. ஏனென்றால் நாம் அவருடைய மகத்துவத்தை மகிமையை காணும்படியாக அவர் வரப்போகிறார். We are fallen short. We are went away from God's நாம் glory. அவருடைய பிரசன்னத்தை விட்டு அவருடைய மகிமையை விட்டு நாம் மகிமையை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். But now Jesus is going to come back. இப்பொழுது ஆண்டவர் திரும்பவும் வரப்போகிறார். And he going to take us into the very presence of God. நாம் தேவனுடைய பிரசன்னத்திற்கு நேராக நம்மை நடத்தும்படியாக அவர் திரும்பவும் So if you வரப்போகிறார். read 2 Corinthians 5 verse 10, நீங்கள் 2 கொரிந்தியர் 5:10 வாசிக்கும் can பொழுது somebody read that one? யாராவது வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. Jesus is going to come and take his church to the presence of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய சபையை எடுத்து தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக அவரை நடத்த அவர் வரப்போகிறார். So I want to explain much here. நான் இதை குறித்து இன்னும் விவரமாக சொல்ல What விரும்புகிறேன். will happen when we be in the presence of God? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கும்? There will be rewards will be given there. அங்கே अनेक விதமான பரிசுகள் நமக்கு கொடுக்கப்படும். So there will be the ranks will be given there. அங்கே அதிகமான ரேங்க்ஸ் நமக்கு கொடுக்கப்படும். So there is the place God is going to give us a different position for the different people. அந்த இடம்தான் ஆண்டவர் अनेक நபர்களுக்கு अनेक விதமான தகுதிகளை பரிசுகளை கொடுக்கிற ஒரு இடமாக For இருக்கிறது. all your hard work, that is the place where you will get the rewards. உங்களுடைய எல்லா பிரயாசத்திற்கும் கடின உழைப்பிற்கான பரிசு அந்த இடத்தில் So இருக்கிறது. that is what it says. It is our hope and it is our joy and it is our crown of rejoicing in the very presence of God. அதை குறித்து தான் இந்த காரியம் சொல்வது. நம்மளுடைய கிரீடமும் நம்மளுடைய சந்தோஷம் நம்மளுடைய மகிழ்ச்சி எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறது என்று சொல்லி Very fast into the third one. நாம அதிவிரைவாக மூன்றாம் பகுதிக்கு நேராக So if போவோம். you read again first Thessalonians chapter 3 verse 13, நீங்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது Jesus is going to come again. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார். Can you read that one? நீங்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக.
Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Christ is coming again ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். to present the church blameless and holy to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய சபையை பழுதற்ற குற்றமற்ற பரிசுத்த சபையாய் காண்பிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. My dear friends, God, Jesus is going to come back and take us, and we want to present before God with all his holiness. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய சபையை அவர் எடுத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் நம்மை பரிசுத்தமாய் காண்பிக்க அவர் வரப்போகிறார். My dear friends, only to keep us blameless and holy, Jesus is going to come back. நாம் பழுதற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வருவார். Somebody said, சில பேர் இப்படியாக சொல்லுகிறார்கள், what is holiness? பரிசுத்தம் என்றால் என்ன? What is holiness? பரிசுத்தம் என்றால் என்ன? Not taking bath, குளிக்கிறது கிடையாது. not taking even baptism. நாம் ஞானஸ்தானம் எடுப்பது Baptism கிடையாது. symbolizes the holy life. ஞானஸ்தானம் பரிசுத்த வாழ்க்கையை அது காண்பிக்கிறது. But the true holiness is ஆனால் உண்மையான பரிசுத்தம் என்றால் என்ன? Christ in us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வருவது. Christ in us is the holiness. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருப்பதுதான் My பரிசுத்தம். dear friend, Jesus is going to come back. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப He is வரப்போகிறார். going to come back in this church. அவர் திரும்ப நம்முடைய சபைக்கு We வரப்போகிறார். want to take this church blameless, holy into the presence of அவர் இந்த God. சபையை ஆயத்தப்படுத்த போகிறார். குற்றமற்ற பழுதற்ற பரிசுத்த சபையாய் ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு If you போகும்படியாக. read again Ephesians chapter 1 verse 4, நீங்கள் எபேசியர் 1:4 வாசிக்கும் பொழுது can somebody read that one? யாராவது வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எபேசியர் 1:4. Ah. Hmm. குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு Hmm. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே Hmm. கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே Hmm. Hallelujah. ஹalleluya. When we were holy, எப்போ நம்ம பரிசுத்தமா இருந்தோம்? when we were blameless, எப்போ நம்ம குற்றமற்றவர்களா இருந்தோம்? in Christ Jesus, ஆண்டவராகிய இயேசுவுக்குள்ளாக before the foundation of the world. நாம் இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாக. Hallelujah. ஹalleluya. Already God has chosen you, church. ஏற்கனவே ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். So you be the part of this church. நீங்கள் இந்த சபைக்கு ஒரு அங்கத்தினராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், Be in Jesus Christ. நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறீர்கள். Be blameless. நீங்கள் குற்றமற்றவர்களா இருக்கிறீர்கள். Be holy. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களா And இருக்கிறீர்கள். He want to take you into the presence of அவர் உங்களை ஆண்டவருடைய சமூகத்திற்கு எடுத்துக்கொண்டு அவருடைய பிரசன்னத்திற்கு கொண்டு போவர்களா இருக்கிறார். Very soon into the fourth one. நாம அதிசீக்கிரமா நான்காவது காரியத்துக்கு நேரா In போவோம். chapter 4 verse 17. நான்காம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, Can somebody read that one? யாராவது வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Hmm. Hmm. எதிர்கொண்டு போக Hmm. மேகங்கள் மேல் அவர்களோடு கூட Hmm. ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். Hallelujah. ஹalleluya. Jesus is going to come again ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். to rapture the church in the midair. ஆண்டவர் வரப்போகிறார். சபையை ரட்சித்து அவர் மத்திய ஆகாயத்திலே அவர்களை எடுத்துக்கொள்ள அவர் வரப்போகிறார். Jesus is going to come and rapture the church. அவர் சபையை எடுத்துக்கொண்டு போக அவர் வரப்போகிறார் மத்திய ஆகாயத்திற்கு நேராக. Hallelujah. ஹalleluya. Where is going to come? எப்போ அவர் வரப்போகிறார்? Where? எங்கே அவர் வரப்போகிறார்? He is going to come in the midair. அவர் அந்த மத்திய ஆகாயத்திற்கு நேராக வரப்போகிறார். He is going to come on the clouds. அவர் அந்த வானத்திற்கு நேராக வரப்போகிறார். What that cloud represents? அந்த மேகம் என்னத்தை குறிக்கிறது? That represent the very presence of God. அது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. He is going to come in the midair. அவர் அந்த மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். And church will be caught up. சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. How it will be caught up? எப்படி அது எடுத்துக்கொள்ளப்படும்? As I told before, நான் முன்பதாகவே சொன்னது போல, so it is like a big magnet. அது ஒரு மிக பெரிய ஒரு காந்தகமாக இருக்கிறது. And if you see, they use a big magnet. நீங்கள் பார்க்கும்போது அந்த மிகப்பெரிய காந்தகத்தை எப்படி பயன்படுத்துவார்கள்? So they use in the crane. அவர்கள் அந்த கிரெயின் மூலமாக அதை So பயன்படுத்துவார்கள். if they want to lift a big iron particle, அவர் அந்த மிகப்பெரிய அந்த இரும்புக்கு நேராக அந்த காந்தகத்தை திருப்புவார்கள். so they will take that magnet towards that iron particle. அந்த இரும்புக்கு நேராக அந்த காந்தகத்தை அவர்கள் கொண்டு போய் நிறுத்தும் பொழுது, And suddenly that iron particle will get caught in that iron. அந்த இரும்பானது அது சீக்கிரமாய் அது போய் அதை ஒட்டிக்கொள்ளும். And that iron particle will take and replace one place to other place. அந்த இரும்பை எடுத்து வேற எங்கெல்லாம் வைக்கலாம் என்று அவர்கள் யோசிப்பார்கள். The rapture is going to be very similar. அதே போலதான்
ஆண்டவருடைய வருகையும் இருக்கிறது. Jesus is going to come in the midday. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியாகத்தில் வரப்போகிறார். People, those who believe in Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள் will யாவரும் be caught up immediately into the அவர்கள் midday. உடனடியாக அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். How it will happen? எப்படி அது நடக்கும்? It will happen at the twinkle of eyes. அவர்கள் நம்முடைய கண் இமை பொழுதில் அது நடக்கும். How much time it will take? எவ்வளவு நேரம் அது எடுக்கும்? Just at the twinkle of the eyes. அது நம்முடைய கண்ணை சிமிட்டுகிற அந்த ஒரு வினாடி தான். How it will happen? எப்படி அது நடக்கும்? People, those who are dead in Christ, they will first will be caught up. ஆண்டவருக்குள்ளாக மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். Secondly, those who are alive will be caught up. இரண்டாவது யாரெல்லாம் உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். My dear friend, just imagine எனக்கு அன்பானவர்களே, அதை கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. that iron, that magnet, அந்த காந்தகம் இருக்கிறது. that iron particle getting caught to அந்த that one. இரும்பு ஒட்டி கொள்ளுகிறது போய். Only iron will get caught. இரும்பு மாத்திரம் தான் போய் ஒட்டி கொள்ளும். The plastic, paper, other things will not get caught. மற்ற காரியங்கள் எதுவுமே அங்க போய் என்ன பண்ணாது, ஒட்டாது. What I mean to say is, என்ன நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், all your bad habits and bad things and not bad people will not be caught up. உங்களுடைய கெட்ட குணாதிசயங்கள், கெட்ட பழக்கங்கள், கெட்ட நபர்கள் யாரும் அங்கே போக முடியாது. Because you need to be connected to that magnet. ஏனென்றால் நாம் அந்த காந்தகத்தோடு நாம் இணைகிறவர்களாக இருக்க வேண்டும். So if you are able to connect that to that magnet, உங்களால் அந்த காந்தகத்தோடு இணையக்கூடிய ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால், you will be caught up in the midair. நீங்கள் அந்த மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். My dear friends, once again, எனக்கு அன்பானவர்களே, ஒரு விசையாய் why Jesus is going to come back? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்? Jesus is not to come back going to take a ministry. அவர் வந்து திரும்பவும் ஒரு ஊழியத்தை நடத்தும்படியாக அவர் வரப்போகிறது இல்லை. He is not going to take a ministry. ஒரு ஊழியத்தை எடுத்து ஒரு ஊழியத்தை எடுக்க அவர் வரப்போகிறது இல்லை. He is not going to take a minister. அவர் ஒரு ஊழியரை எடுக்க அவர் வரப்போகிறது இல்லை. God is going to come and take only his church. அவர் வரப்போகிறது ஒரே ஒரு காரியம், அவருடைய சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக. Only the church. சபையை மாத்திரம் எடுத்துக்கொள்ளும்படியாக. Today so many people having a different ministry. இன்றைக்கு அநேக காரியங்கள், அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். But there is no church. ஆனால் அங்கே சபைகள் இல்ல. There are so many ministers. அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். But they are not connected to any church. ஆனால் அவர்கள் சபை கூட அவர்களுக்கான ஒரு இது இல்ல, கனெக்ஷன். They are not connected to any church. அவர்கள் சபையோடு கூட ஒரு தொடர்பு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். Jesus is going to come only to take his church. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அவருடைய சபையை எடுத்துக்கொள்ளப்படும்படியாக மாத்திரமே. If we are not a part of church, நீங்கள் சபைக்கு நீங்கள் ஒரு தொடர்பு இல்லாதவர்களாக இருப்பீர்கள். We are not going to be catch up in the midday. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீர்கள். Finally, நிறைவாக, so chapter 5 verse 23. 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Hallelujah. 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 What will happen finally? நிறைவாக என்ன நடக்கிறது? So God is going to sanctify and complete his work in us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை முழுதுமாக பரிசுத்தமாக்கி உங்களை நிறைவாக்கி அவருடைய சமூகத்திற்கு நேராக உங்களை நடத்துகிறார். Only Jesus is going to complete his work. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்மை நிறைவாய் மாற்ற முடியும். What is the complete work? அந்த நிறைவு என்பது என்ன? That is the sanctified work. அது பரிசுத்தமாக்குதல் என்பதற்குரிய காரியம். That we are completely set apart for God's work. நாம் ஆண்டவருடைய வேலைக்காக தனித்து விடப்பட பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. My dear friends, எனக்கு அன்பானவர்களே, Jesus is going to come. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். He is going to take us. நம்மை எடுத்துக்கொள்ளப்படும்படியாக வரப்போகிறார். He is going to make us complete. நம்மை நிறைவானவர்களாய் மாற்றும்படியாக வரப்போகிறார். My dear friends, we are still not complete. எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்றும் முழுமை அடைந்தவர்களாக இல்லை. Only when Jesus come, எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார்களோ, then only we are complete. அப்போதான் நாம் நிறைவானவர்களாய் மாறுவோம். When we will be complete? எப்போ நாம் நிறைவானவர்களாய் மாற முடியும்? When we are completely be set apart for God, then only we are complete. நாம் முழுமையாக தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது மாத்திரமே நாம் முழுமை அடைந்தவர்களாக இருக்கிறோம். Jesus is going to come back. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். He is going to take his church. அவருடைய சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். And he is going to set apart
us for His glory. அவருடைய மகிமைக்காக நம்மை பிரித்தெடுக்கிறவர்களாய் அவர் வரப்போகிறார். My dear friend, this is the message. எனக்கு அன்பான இதுதான் தேவனுடைய செய்தி. So what we need to do? நாம் என்ன செய்ய வேண்டும்? Jesus is going to come back soon. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். So what we need to do? நாம் என்ன செய்ய வேண்டும்? We need to remain faithful. நாம் விசுவாசத்திலே உறுதிப்படுத்துறவர்களாய் இருக்க வேண்டும். We need to remain faithful to the church. நாம் விசுவாசத்தை சபைக்கு இன்னும் அதிகமாய் செலுத்துறவர்களாய் இருக்க வேண்டும். We need to live a holy life. நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். We need to believe in Jesus. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். We need to be connected to Jesus. நாம் ஆண்டவருக்குள்ளாக ஒரு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். Only by connecting to Jesus, ஆண்டவரோடு இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள தொடர்பிலே மாத்திரம்தான் we will go with Jesus. நாம் ஆண்டவரோடு கூட போக முடியும். Let us all stand நாம் together. எல்லாரும் எழுந்து நின்று Let us all make a prayer. நாம் ஒரு ஜெபத்தை எடுக்கலாம். So where we are today? நாம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம்? Sometime we are in the church, சில சமயத்தில் நாம் சபைக்குள்ளாக இருக்கலாம், but we are not with Jesus. ஆனால் நாம் தேவனோடு கூட இல்லை. My dear friends, Jesus is going to come back. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். That is a very, very true thing. அது மிக மிக உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. There are so many things people are talking about future. அநேக பேர் இந்த எதிர்காலத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். There is nothing in the future. அந்த எதிர்காலத்தில் ஒன்றுமே இல்லை. Only Jesus is going to come back ஒரே ஒரு again. காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். People are talking about end of this world. ஜனங்கள் இந்த உலகத்தின் அழிவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். You will not perish in this world. இந்த உலகம் அழிய போகிறது என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். You will not perish. நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள். Because Jesus is to come back and save your life. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் உங்களை பாதுகாக்கும்படியாக. Jesus is going to come back to save His church. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அவர் சபையை அவர் He மீட்கும்படியாக. is not going to let this church experience that wrath. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கோபாக்கினைக்கு நேராக இந்த சபையை கைவிடுகிறவர்களாக இருக்க மாட்டார். Because He loves His church. ஏனென்றால் அந்த சபையை அவர் அதிகமாய் He நேசிக்கிறார். gave His life for this church. இந்த சபைக்காக அவர் உயிரை அவர் He கொடுத்திருக்கிறார். took a big risk to save this church. இந்த சபையை ரட்சிக்கும்படியாக மிகப்பெரிய தியாகத்திற்கு நேராக அவர் போயிருக்கிறார். So He will not let this church go away. இந்த சபையை விட்டு அவர் போகிறவராக இருக்க Oh, மாட்டார். He is going to come. அவர் திரும்ப He வரப்போகிறார். is going to take this church again. அவர் திரும்ப அவர் சபையை எடுத்துக் கொள்ளப்பட He is போகிறார். going to take it into the very presence of God. அவருடைய தேவனுடைய சமூகத்திற்கு நேராக அதை நடத்த போகிறார். Oh, Jesus, come back and make this church holy. அவர் திரும்ப வந்து அவருடைய சபையை பரிசுத்தப்படுத்த And போகிறார். He is going to sanctify this church. இயேசு கிறிஸ்து அவருடைய சபையை தூய்மையாக்க போகிறார். And He is going to take this church into the very presence of God. இந்த சபையை எடுத்து தேவனுடைய சமூகத்திற்கு நேராக அவர் நடத்த போகிறார். Jesus will come back again. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வர He போகிறார். will take this church. அவர் சபையை எடுத்துக் கொள்ளப்பட போகிறார். And He will reward this church. இந்த சபைக்கான பரிசை வெகுமதிகளை அவர் கொடுக்க போகிறார். All the rewards, all your hard work will be rewarded. எல்லா பரிசு உங்களுடைய கடின உழைப்புக்கான பரிசுகள் எல்லாம் அதி சீக்கிரத்திலே வந்து He will கொண்டிருக்கிறது. do a great judgment upon this life. இந்த உங்களுடைய வாழ்க்கைக்கான மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் செய்ய போகிறார். All your good work, எல்லா உங்களுடைய நல்ல காரியங்களுக்கு, all your belief, எல்லா உங்களுடைய விசுவாசத்திற்கு, all your faith, உங்களுடைய எல்லா விதமான நம்பிக்கைகளுக்கு, all your hard work, உங்களுடைய எல்லா விதமான கடின all உழைப்புகளுக்கு, your struggle, எல்லா விதமான போராட்டங்களுக்கு, all your tears, எல்லா விதமான அழுகைக்கு, and God is going to answer on that day. எல்லாவற்றுக்கான பதிலாக அந்த நாட்கள் இருக்க போகிறது. On that day, அந்த நாளிலே you will meet Jesus face to face, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்க and you will போகிறீர்கள். find all the answers for your question. உங்களுடைய எல்லா கேள்விக்கான பதிலாய் அவர் வரப்போகிறார். He is going to come back. அவர் திரும்ப He is வரப்போகிறார். going to take His church, அவருடைய சபையை எடுத்துக் கொள்ளும்படியாக, and He is going to keep it with Him. அவர் அவரோடு கூட அதை வைத்துக் கொள்ளும்படியாக Oh, வரப்போகிறார். we need to focus on that Jesus is coming back. ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம அதை கவனத்தை செலுத்துவோம். We need to prepare ourselves. நாம் நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். We do not belong to this world. நாம் இந்த உலகத்திற்கானவர்கள் அல்ல. We belong to Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கானவர்கள். We belong to Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கானவர்கள். We need to go with Jesus. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் போக Oh, we போகிறவர்கள். not to be left over. நாம் இங்கே கைவிடப்பட்ட நிலையில் இருக்க கூடாது. Oh, we need to go with Jesus. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கூட போக வேண்டும். Oh, make a decision today. ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு Make a எடுங்கள். commitment today. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை Oh, எடுங்கள். commit your life to God. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறவர்களாய் மாறுங்கள். Examine how you believe in God. உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், நான் எப்படி விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. Let us all pray. நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்களை நீங்களே ஒரு விசையாய் பரிசோதிக்கிறவர்களாய் ஆண்டவருக்கு நேராக அந்த
பரிசுத்தத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிக சீக்கிரமாய் வரப்போகிறார். நமக்கான எல்லா விதமான ஆசீர்வாதத்திற்கு, நமக்கான எல்லா விதமான பதிலுக்கு, நமக்காக எல்லா விதமான காரியத்தை நிறைவேற்ற அவர் அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்றைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? சபை ஆயத்தமா இருக்கிறதா? நீங்கள் ஆயத்தமா இருக்கிறதா? இந்த நாள்ல, இந்த நிமிஷத்துல ஆண்டவர் வந்தா நம்ம எத்தனை பேர் பரலோகத்திற்கு போவோம்? எத்தனை பேர் அந்த கந்தகமாய், அந்த இரும்பாய் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு விசை நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நேராக உங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு நம்முடைய எல்லா விதமான கரைகளை கரைதிரை அற்றவளாய் பரிசுத்த கன்னியாக, பரிசுத்த கன்னிகளாக தேவனுடைய சமூகத்திற்கு நேராய் போகிறவர்கள் மாத்திரம் தான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு விசையா எங்களை சுத்திகரிங்கப்பா. ஒரு விசையா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்பா. உம்முடைய பரிசுத்தத்திற்கு நேராக, உம்முடைய வருகைக்கு நேராக நீர் எங்களை பார்க்கும்போது உம்மை முகமுகமாய் காண்கிற அனுபவத்தை கர்த்தர் நீ தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்களை நடத்துவீராக, எங்களை நடத்துவீராக. இன்றைக்கு நாம் ஒரு விசை நாம் நிதானித்து அறிவோம். தேவாவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைத்து போலாகிறது. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய மனோகர ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும், உங்கள் குடும்பங்களோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமீன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், நன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up. I know He reached out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. And when I stand upon the other shore, I will praise Him more and more. Hallelujah. 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 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Is 10 Muhammad Abdullah 2nd Street, opposite International Cricket Stadium, Chepauk, Chennai 600005 or .org. God bless you.